அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஜோதிடர் MGK. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன போன முந்தைய வீடியோ எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய நண்பர்கள் வியூ பண்ணி நான் கேட்டு ஷேர் பண்ணி நிறைய வெற்றியடை செய்ததற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம அடுத்து ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அப்போ அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு கிடைக்கிற சில மணித்துளிகளில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம பண்ணுறேன். அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு கர்ணநாதன். உங்கள் கர்ணநாதன் யார்? இப்போ எல்லாருமே இது ஃபஸ்ட் எபிசோட்னால இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் கர்ணனுங்கிறது ஒரு 5 பஞ்சாங்கத்தில் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த கர்ணநாதன் பேர் என்னங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தா தெரியும், இல்லாட்டி ஜோசிட்டு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இது மேலோட்டமாக தெரிகிற சப்ஜெக்ட் கிடையாது, டீப்பாக இருக்கிறது எடுக்கணும். ஜாதக கட்டத்தில் போய் எடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த கர்ணநாதனை எப்போ போகிறாங்க, யார் போகணும், எப்போ போகணும்? சில நார்மல் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்குறோம், ஒரு ஸ்பீடாக போகிறோம். அதில் சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைச்சது, சில விஷயங்கள் தடங்கல்கள் வருகிறது. எல்லாத்துக்கும் இயற்கையானது தான். எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்போ சில விஷயங்கள் நமக்கு அதை அடைஞ்சே தீரணும், இல்லை அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா அதற்கான தோண்டுதல், அதற்கான ஆழப்படுத்துதல் அதிகமாகுது. அந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகங்கள் போகும்போது தான் இதெல்லாம் வரும். மேலோட்டமாக இதெல்லாம் பெருசாக தேவைப்படாது அப்படிங்கிற புரிதல் மட்டும் வச்சுக்கிங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஜோதிடம் பெரிய சப்ஜெக்ட்னால கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. சரி, கர்ணநாதன் உங்களுக்கு தெரியுது. அப்போ கர்ணநாதன்னா முதல் கர்ணமாக நம்ம பார்க்குறது பவம் அப்படிங்கிற கர்ணநாதனை பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்ததுலேருந்து நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க மாட்டேன், இது அப்படியே தொடர்ச்சியாக போயிடும். சரிங்க. பவம் அப்படின்னா இந்த கர்ணம் எல்லாத்துக்குமே ஒரு விலங்குகளை முன்னோர்கள் ஜோதிட விஞ்ஞானிகள் வச்சுருக்காங்க. யாருமே அறிவிச்சிருந்த சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி ஒரு கருத்து, ஒரு சித்தாந்தம் எல்லாமே இருக்கும். அப்படி பவம்ங்கிறதுக்கு சிங்கத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கம்னா என்ன? அதிலிருந்தே நம்ம குணாதிசயங்களை, பவத்துடைய குணாதிசயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிங்கம் கம்பீரமானது, புரிஞ்சுங்களா? ராஜ நடைக்கு சொந்தமானது. அது யாரையும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. தன்னுடைய தேவைக்கு மட்டுமே மற்ற விலங்குகளை வேட்டையாடும். அது யாரையுமே அச்சப்படுத்தி துன்புறுத்தாது. அதோடைய உருவங்களோ இல்லையோ நம்ம தான் பார்த்து பயந்துக்கணும் இல்லையா, அது தேவைப்படாமல் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற கேரக்டர் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இது என்னென்னா ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். சிங்க காட்டுக்கு ராஜா அப்படின்னால என்ன அர்த்தம்? இந்த பவத்தில் பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடில் கண்டிப்பாக ஒரு லிங்க் வந்துடும். கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க, இல்லாட்டி தான் இருக்க இடத்துல ராஜா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப சுகப்பிரியர்கள். அது சாப்பிட்டு முடிச்சுன்னா கொண்டு போய் நல்லா ஜாலியாக படுத்துக்கும், அது ரெஸ்ட் எடுத்துருக்கும். சிங்கம் ரொம்ப உழைப்பாளின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுகவாசி. அப்போ தனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா இந்த பவன் கர்ணத்துக்காரர்கள் அமைதியாக சுகமாக இருப்பார்கள். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு கேரக்டரு ஒரு மிருகத்தை வச்சு ஒப்படைச்சிருக்கிறாங்க. நல்லது தானே? அடுத்தது எல்லாத்துக்கும் சிங்கனாலே என்ன தெரியும்? பிடரி ரொம்ப அழகு. யாருக்குமே ஒரு ஆசையை இருக்கும் பிடரி தடவி பார்க்கணும். ஆனால் தடவ முடியுமா? பயம் கலந்து தான் இருக்கும். அப்படி அந்த சிங்கத்தின் முடியை தடவினா ரொம்ப மிருதுவாக இருக்கும். அது போல தான் இவங்களுக்கும் தலைமுடி மிருதுவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன நண்பர்களே, பவத்தில் இவ்வளோ விஷயங்கள், அந்த ஒரு சிங்கத்தை ஒவ்வொருமைப்படுத்தி நம்ம உணவு கேரக்டரை ஜோதிடத்தில் புரிஞ்சுக்க முடியும். நாம் எல்லாருமே ஒவ்வொரு விலங்கினுடைய தன்மையில் இருந்திருப்போம். அது உட்பிரிவுகளாக வருகிறது. இது எங்கே தேவையோ அதை யூஸ் பண்ணணும், எடுத்தோன்னே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது என்று கூறி, இந்த பவ நட்சத்திரக்காரங்கள் தன்னுடைய இதில் எப்படி அது கர்ணத்தில் வந்துட்டிங்கன்னா எப்படி மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான சில விஷயங்கள் சொல்லித்தரோம். இப்போ இது பவத்துக்கான தேவதைன்னு சொல்கிறது தேவேந்திரன். அவர் தேவேந்திரன். எங்கேயாவது உங்களுக்கு அந்த வெற்றிக்கு போகணுன்னா தேவேந்திரன் வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது மலர் அப்படின்னா இது ஏதாவது அந்த இடத்துல நீங்கள் உங்களை சார்ந்த விஷயங்கள் எதுனா புன்னை மலர் யூஸ் பண்ணலாம். புன்னை மலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல வரும்போது ஆபரணம்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துக்கு ஆபரணம்னு பார்க்கும்போது மாணிக்கத்தை யூஸ் பண்ணுங்க.
அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து ட்ரெஸ் கோடு தான் இருக்கும். நம்ம அதுதான் சிம்பிளாக வந்து பரிகாரத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா. வெண்மை நிறம் எங்களுக்கு உகந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி பல ஜோதிட விஷயங்கள் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும் வேலைகளுக்கும் தேவைப்படுவதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, என்னுடைய கவிதைகள், அரசியலான சித்தாந்தங்கள், அரசியலுங்கிறது நம்ம வந்து கட்சி சார்ந்து பேச போகிறதில்ல, நாட்டு சேர்ந்து பேச போகிறோம். அடுத்தது வந்து கவிதை. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பெட்டு இதை பற்றி நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த சமூகம் எம்ஜிகே என்ற இந்த யூடியூப் வலைதளம் சமூகத்தில் நீங்கள் இணைந்து என்னை அடுத்த கணத்திற்கு கொண்டு செல்லுமாறு விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.